வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ். லைக் போடுறப்ப ஹைப் ஆப்ஷன் வரும். உங்களால் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், அந்த ஒரு சின்ன ஒரு உதவி வந்து எனக்கு ஒரு படி மேலே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சாப்பாடு எனக்கு போட்ட மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அதிகம்னா 4 பேருக்கு போய் எக்ஸ்ட்ரா போகும். அதில் கொஞ்சம் அமௌண்ட்டும் வரும். கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய டேப்லெட் செலவுக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது எனக்கு நான் எந்த ஒரு சொத்தோ சொகம் எதுவுமே நான் சேர்த்து வைக்கல. வருதா யாராவது முடியலையா அப்படியே கொடுத்துட்டு போயிடுவேன். நான் அது என்னுடைய இதே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த சேனல் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட் வீடியோவில் போட்டுருப்பேனால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியை பற்றி தான். எங்கள் அப்பா அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்தாங்க. அதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது ஒரு ஃபேமிலி அப்படின்னா, அன்பு அனுசரணை இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒருத்தர் வந்து அடுத்தவங்க வந்து வீம்பு செலுத்தினாங்கன்னா கொஞ்சம் பொறுத்து போகலாம். அன்பா சரி போயிட்டு போது எவ்வளோ நாளைக்கு பொறுத்து போக முடியும்? அதே மாரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சின்ன இது நான் சொல்கிறேன். வாங்க. எல்லாத்து வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலே இருக்குது. நான் வந்து அந்த தோட்டத்தை எங்கள் அப்பா வந்து 7 ஏக்கர் அவர் சம்பாதனை, அவர் உழைப்பில் வந்து 7 ஏக்கர் வந்து நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு வஞ்சகம் வைக்காமல் அவர் உடம்பை வந்து வறுத்தெடுத்து எங்கள் அம்மா அவங்க அப்பா செம்ம கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் பிள்ளைகள்லாம் பட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த சொத்து வந்து இப்போ சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 7 ஏக்கர் போது கோடிக்கணக்கில் போகும். இப்போ முதல்ல அவங்க வாங்குறப்பவே 60 வருஷத்துக்கு முன்னாடி 4500 வாங்கியிருக்காரு. எங்கள் சித்தப்பா சொன்னார். அது 3000 ரூபா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் வாங்குறது வேலை செஞ்சதெல்லாம் பிடிச்சி 4500 வந்தது. 1500 3000 சேர்த்து இருக்காங்க. அப்போ அண்ணன் தம்பி 3 பேர் வந்து எங்கள் அப்பா தான் மூத்தவர். இன்னும் 2 சித்தப்பா இருந்தாங்க. அவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த தோட்டம் வந்து அப்போ 3 பேர் சேர்த்து வச்ச காசு. 3 பேர் எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா எல்லாரும் சேர்த்து வச்ச காசு. அது சேர்த்து வச்சு அந்த கூலி வேலைக்கு போய் சேர்த்து வச்சு அந்த தோட்டத்தை வந்து ஒரு 1500 கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வந்து ஒரு 4-5 மாதத்தில் கட்டிட்டோம் அப்படின்னாரு எங்கள் சித்தப்பா சொன்னார். இது இல்லைன்னு எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியாது. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா போய் பார்த்து, அப்போ இப்போ இறந்துட்டார். இல்லை அப்போ வந்து அதை சொல்லியிருந்தார் என்கிட்ட. இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கடவுள் என்னன்னு இல்லை, எல்லாருமே அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். ஒரு தனி டிஃப்ரெண்ட் மைண்டாக தான் இருப்பார். யாரையும் வந்து வளர்க்குறா பேசி திட்டுறதா பிடிக்கிறதா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டார். ஒரு அன்பாக இருப்பார். அது அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் ரொம்ப பாசம். எங்கள் அப்பா பால் இடைக்கொட்டியில் தோட்டத்துலேருந்து கொண்டு போய் பால் கொண்டு ஊற்றிட்டு வந்தாருன்னா ஒரு நாளைக்கு வந்துடுவார். வாரத்தில் 2 நாள் எங்கள் சித்தப்பா போய் பார்க்காம இருக்க மாட்டாராமா. போய் எங்கள் சித்தப்பா போய் பார்த்துட்டு 2 வாரத்தை பேசிவிட்டு காப்பியோ டீயோ கொடுத்தாலும் கொடுத்துட்டு வருவார். இல்லை அப்படின்னா சாப்பாடு இருந்தாலும் அங்கே சாப்பிட்டு வருவாராம்மா. அது சொன்னார் எங்கள் சின்னண்ணன் அப்படிம்பா அப்படி எங்கள் அப்பாவை. எங்கள் சித்தப்பா வந்து இப்போ கொஞ்ச நாள் நடக்காமல் வீட்டிலே இருந்தார். கொஞ்சம் வயசாகிடுச்சு ஹெல்த் ப்ராப்ளத்தில். அப்போ நான் போனப்போ எங்களுக்கு சொன்னார், எங்கள் அப்பா இருந்திருந்தா எத்தனை டைம் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னார். அப்பா இருந்தாவா உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நாளைக்கு 10 டைம் வந்திருப்பார் அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொன்னார். அப்போ எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஃபேமிலிலாம் அப்படி இருந்தாங்க. அப்போ எங்கள் சித்தப்பா 2 பேரும், எங்கள் அப்பா 3 பேரும் அவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கல. ஏதோ கொஞ்சம் வந்திருக்கும், அவ்வளோதான். வந்து அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் 3 பேருமே நல்லா பேசிக்கிட்டு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் இல்லை 6 பேர் வந்தாலும் நான் தூள் கலப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் பெருசாக அப்படிங்கிறேன். எங்கள் செல்லப்பாவுக்கு வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நான் 2 பசங்க எனக்கு யாரும் தெரியாது. ஏதோ பிறந்திருக்காங்க. அது அப்பா எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல. நல்ல பசங்க தான், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்குவாங்க, சொத்துல வந்து பங்கெடுக்காத அப்படிலாம் சொல்லிட்டு போனார். ஆனால் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, நான் இருக்கிறனோ இல்லையோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆளுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்தா கையெழுத்து போடு, இல்லைன்னா கையெழுத்து போட்டுறாத. இல்லை பொதுவாகவே சொல்லியிருக்கலாம். அவர் 1.5 லட்ச ரூபா கொடுத்தா, இப்போ அவர் இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்ச ரூபா கொடுத்தவங்கன்னா கையெழுத்து போடு, இல்லைன்னா போடாது அப்படின்னு எங்களுக்கு சொன்னார். நான் சிவன் பக்தர், சிவன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன். அந்த வார்த்தை அவர் சொன்னார். எங்கள் அப்பாவை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான். 2 பாத்ரூம் இருக்கட்டும், அவங்களுக்கு துணி துவச்சி போடுறது எல்லாமே நான் தான் பார்ப்பேன். ஆஸ்பத்திரி கூட்டி போகிறதா இருந்தாலும் நான் தான் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, அதையெல்லாம் மீறி நான் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு இதுக்காக அப்போ சொன்னார். இன்னொரு வார்த்தையும் சொன்னார். அது நானே எல்லாம் நல்லதுன்னு நான் சொல்லக்கூடாது. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா பார்க்குற, கொஞ்சம் திட்டாமல் பாரு அப்படின்னாரு. சத்தம் போட்டு திட்டாமல் பாரு அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பொழுதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு வீட்டில் சமையலும் பண்ணணும். நான் பண்ணுவேன். அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. சமையலும் பண்ணணும், அவர் துணிமணி துவச்சி பார்க்கணும், அவர் அப்பப்போ கூப்பிடுவார், காப்பி ஏதோ ஒன்று வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் பார்க்க வரவங்களுக்கும் வந்து வச்சு கொடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நைட் 12-1 மணிக்கெலாம் வந்து அழுங்காமல் லைட்டில் தடி ஊறிட்டே வந்து கேட்பார், காப்பி போட்டு கொடு அப்படிம்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி அதை நினச்சா பேச மாட்டேன். வந்து போட்டு கொடுன்னு சொன்னார்னா பேச மாட்டேன். கோவம் வந்துடும். எனக்கு கோவம் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவர் பேசவே மாட்டேன். காப்பி வச்சு அப்படியே கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு வரும்போது அவர் மனசு என்ன நினச்சிருந்தாரோ அது நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம அவசரத்துக்கு நம்ம காப்பி சுகர் இருந்துச்சு, அதிகமாக வயிறு வந்து பசிருக்கும் பாவம் கேட்டிருப்பாரு. இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப ஏன்டா அப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்பா அம்மாவை யாராக இருந்தாலும் சரி, தாய் தாப்பனை பார்க்காம விட்டுறாதீங்க. தாய் தாப்பனை பார்க்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கட்டமாகட்டும், இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபேமிலி இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அதனுடைய முதல் கடவுள் தாய் தகவல் தான். அதுக்கப்புறம் தான் எல்லா கடவுளும்.
தாய் தந்தை நல்லா வணங்கி நல்லா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போதும். உயிர் பிச்சை கொடுத்தது அவங்க தான். அதனால் அவர் ரத்தத்தை பகிர்ந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் தாய் தப்பன் எல்லாருமே கொஞ்சம் கௌரவம் கொடுத்து பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். அவருக்கு மனசுக்கு போன அளவுக்கு பார்ப்பேன். லாஸ்ட் மினிட்ல அவர் கடல முட்டை கேட்டார் ஒரு நாள். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக அவர் ஐஸ்கிரீம் ரோட்டில் ஐஸ் வந்துச்சு. அப்போ நான் இருக்கப்ப ஐஸ் வருது வேணுமா அப்படின்னேன். ஐஸ் வருதா வாங்கிட்டு வந்தார். 2 ஐஸ் வாங்கிட்டு வந்தேன். 3 ஐஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன், 1 நான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து என் பொண்ணை படிக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இந்த புட்டபர்த்தி சத்யசாய் பாபா ட்ரஸ்ட்டில் தான் அது மூலியமாக படிச்சுட்டு இருந்தால் அதில் காசு வரும் எங்களுக்கு. அந்த இதுலேயும் வச்சு கட்டு பண்ணி எங்கள் பிள்ளையும் படிக்க வச்சுட்டு எங்கள் அப்பாவையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவருக்கு புரோட்டா பிடிக்கும். காலையில் அந்த ஒரே ஹோட்டலில் கொஞ்சம் 2 இட்லி சாப்பிட்டு வருவார் அம்மா. அந்த ஹோட்டலில் மட்டும் எனக்கு இட்லி வாங்கிட்டு வரணும் அப்படிம்பாரு. அது போய் எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாவுக்குன்னு சொன்னால் காசு வாங்க மாட்டாங்க. அவங்க பால் ஊற்றுவார் போல இருக்குது. அங்கே அந்த ஹோட்டலுக்கு பால் ஊற்றுவாராட்டு இருக்குது. சாப்பிட்டு வருவார். ஒரு நாளைக்கு சாப்பிட வந்து ஒரு நாளைக்கு எங்கள் சித்தப்பா தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்து காலை சாப்பாடு அவளுக்காக சாப்பிட மாட்டார். அந்த இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து 10 இட்லி பெருசாக 10 இட்லி போட்டு கொடுத்து விட்ருந்தாங்க. காசு கொடுத்து வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பா பேர் சொல்லங்காட்டி அவர் மகளா சரிம்மா உட்கார் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அவங்க இருக்கிறாங்களோ இல்லை தெரியல. இப்போ அந்த ஹோட்டலில் இல்லை அந்த இடத்துல 10 இட்லி போட்டு இல்லைங்க நான் 2 இட்லி போதும் அப்படின்னு அவர் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாருன்னு. இல்லைம்மா சொல்லலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு இல்லாத ஒரு இட்லி யாருக்குமே இல்லைம்மா அப்படின்ட்டு கொடுத்துட்டு 10 இட்லி கொண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன். இவ்வளோ இட்லி எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு அப்படின்ட்டு எங்கள் அப்பா 2 இட்லி தான் சாப்பிட்டாரு. அப்புறம் மதியத்துக்கு ஒரு 2 இட்லி வச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் பழகி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் நான் என்னென்னா எங்கள் அப்பா இறந்தப்ப எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. என்னென்னா விவசாயம் பண்ணுறாங்க, சும்மா இடையாட்டிக்கு போகிறாரு வர்றாரு, அவ்வளோதான் பழக்கம்னு நினச்சேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த காலையில் ஒரு 10-11 மணிக்கு எடுத்தாங்க. அப்போ மாலாத கூட்டமுங்க. எள்ளு போட்டால் எள்ளு கீழே இறங்காது, அந்தளவுக்கு கூட்டம். இப்போ விஜய் மீட்டிங்லாம் போனால் எப்படி கூட்டம், அந்தளவுக்கு ஒரு கூட்டம், பயங்கர கூட்டமாக வந்துருந்துச்சு. பந்தல் வந்து நிறைய பெருசாக தான் போட்டிருந்தோம். இருந்தாலும் அதையும் மீறி இன்னும் அதிகமாக வந்துச்சு. கேணிமேட்டில் அங்கே எங்கள் ரோட்டில் எல்லா பக்கம் ஃபுல்லாக நின்றுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ வேல்யூ இருக்குது எங்கள் அப்பா பேர். எங்கள் சித்தப்பாவுக்கும் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. நடிச்சித்தப்பா கொஞ்சம் அதிகமாக வெளியில் வர மாட்டார். அவர் வேலையை விட்டு அவருக்கு தொடர்ந்துக்குவார். ரொம்ப இதுனா எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்க அடிக்கடி வந்திருக்காரு நடிச்சித்தப்பா. எங்கள் அப்பாவுமா அப்போ 2 பேரும் அங்கேயும் போய் பாட்டு தான் வருவார், பார்க்காம இருக்க மாட்டார். அந்த ரோட்டில் ஒரு பஸ்ஸு வரும், அம்மன் பஸ்ஸு. அந்த அம்மன் பஸ்ஸு இன்னும் 2-3 டெம்போ அந்த மாதிரிலாம் பின்னாடி நின்றுச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி நின்றுச்சு ரோட்டில். அப்போ தான் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கூட்டம் அதிகமாக இருந்தனால 2 பக்கம் பஸ் அப்படியே நின்றுச்சு. எனக்கு பார்க்கும்போது மகராசி தானே மக்களை சேர்த்து வச்சுட்டு போனாரா எங்கள் அப்பா அப்படி எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சுங்க. லாஸ்ட்டில் எங்கள் அப்பா கால் பிடிச்சி, அப்பா நான் ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தேன் மன்னிச்சுங்கப்பா, என்னைக்கு கூட கூப்பிட்டு போயிருங்க. எனக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் நான் சொல்லி கும்பிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. அது கும்பிட்டு ஒரு 1.5 மாதத்துல எனக்கு சுகர் வந்துருச்சு. அவர் சுகர்னால தான் இறந்ததே, அது எனக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு பார்க்கலாம். நான் வேறு ஏதோ பேசணும்னு வந்தேன், ஆனால் எங்கள் அப்பா நினச்சி பேசுகிறப்ப இதுலேயே போயிடுச்சு. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹைப் ஆப்ஷன் கொடுங்க ப்ளீஸ்.